ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு ஆவரேஜ் சீரிஸ்ல கிளாஸ் நம்பர் 13 பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நமக்கு ஆவரேஜ்ல இருக்கக்கூடிய மிஸ்செலேனியஸ் கொஸ்டின், அதாவது நமக்கு எல்லா கான்செப்டும் மிக்ஸ் ஆகி வர மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஃபுல்லா இந்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். Okay, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A librarian purchased 60 story books for his library, but he found that he could get 4 extra books by spending rupees 336 more, and then the overall average price per book would be reduced by rupees 1. Find the previous average price of each book. ஓகே, இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான மாடல். இதை பேஸ் பண்ணி வந்து லாஸ்டா ஒரு 2-3 வருஷத்துல வந்து நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். என்னங்கிறத நான் தெளிவா கொஸ்டினை பிரேக் பண்ணி படிக்கலாம் பாருங்க. A librarian purchased 60 story books for his library. ஓகேங்களா? ஒரு லைப்ரரியன் வந்து என்ன பண்றாரு, அவரோட லைப்ரரிக்காக ஒரு 60 ஸ்டோரி புக் வந்து வாங்கி வச்சிருக்காரு. என்ன விலைன்னு சொல்லிட்டு கொடுக்கல. ஓகே, பட் he found that he could get 4 extra books by spending rupees 336 more. அதாவது இது வரைக்கும் 60 புக்கு எவ்வளவோ காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்காரு. இப்ப இதுக்கப்புறம் என்னன்னா, அவரு இன்னும் ஒரு 4 எக்ஸ்ட்ரா புக் வாங்க முடியும். எப்படின்னா, இன்னும் ஒரு 336 ரூபாய் அவர் கொடுத்து அவர் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 4 புக் வாங்கிக்கலாமா. அப்போ அவர் எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடிய அந்த 4 புக்கோட மொத்த விலை தான் எவ்வளவு? 336 ரூபாய். ஓகேவா? இப்ப இந்த 4 புக்கையும் வாங்கியாச்சு. ஆல்ரெடி 60 புக்கு வச்சிருந்தாரு. இப்ப இந்த 4 புக்கையும் சேர்த்து வாங்கிட்டாரு. இப்போ மொத்தமா இந்த 64 புக்குக்கும் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணீங்கன்னா அப்படி கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் வந்து இதுக்கு முன்னாடி 60 புக்குக்கு ஒரு ஆவரேஜ் இருந்திருக்கும்ல, அந்த ஆவரேஜை விட எப்படி இருக்கான்? 1 ரூபாய் கம்மியா இருக்கான். ரெடியூஸ்ட் பை 1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்பனா இனிஷியலா இந்த 4 புக்கு வாங்குறதுக்கு முன்னாடி இந்த 60 புக்குக்கான ஆவரேஜ் பிரைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க. சரி, இதை நான் தெளிவா எழுதுறேன் பாருங்க. ஆக்சுவலா இதை இப்ப நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம். ஸோ டேட்டா, இந்த இடத்துல ஆவரேஜ். ஓகேவா? இனிஷியலா எனக்கு 60 புக் இருந்திருக்கு. 60 புக்கோட ஆவரேஜ் என்னன்னு எனக்கு தெரியாது, எக்ஸ். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 4 புக் வாங்கியிருக்கிறாரு. இந்த 4 புக்குக்கு டோட்டல் பிரைஸ் என்னன்னு எனக்கு தெரியும். கிளியரா? இந்த 4 புக்கோட டோட்டல் பிரைஸ் எவ்வளவு? 336. அப்ப இந்த 4 புக்கோட ஆவரேஜ் என்ன இருக்குங்கிறத நான் ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாமா? இந்த 336ங்கிறது 4 புக்கோட மொத்த விலை. அப்ப இந்த 4 புக்குக்கான ஆவரேஜ் பிரைஸ் என்ன இருக்குன்னா 336 டிவைடட் பை 4. அதை வேணா இந்த இடத்துல எழுதிக்கிறோம். புரியணுங்கிறதுக்காக தான் எழுதுறேன். இது நீங்க கால்குலேட் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் எழுதுறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல 336 கொடுத்துருக்காங்க. அப்ப 336 பை 4 நான் போட்டேன்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 8 4s are 32, 4 4s are 60. புரியுதா? இந்த 4 புக்குக்கான ஆவரேஜ் பிரைஸ் எவ்வளவு? 84. அப்போ இது மொத்தமா சேர்த்து ஆவரேஜ் பார்க்கும்போது, புரியுதா? இந்த 60 புக்குக்கு எக்ஸ் இருந்தது. இப்போ புதுசா 4 புக் வாங்கியிருக்காங்க. 4 புக்கோட மொத்த விலை 336னா அதோட ஆவரேஜ் பிரைஸ் எவ்வளவு? 336 பை 4 எனக்கு எவ்வளவு? 84 கிடைக்கும். இப்போ இந்த இந்த 4 புக்கு வாங்கினதுக்கு அப்புறமேட்டு மொத்தமா இந்த 64 புக்குக்கும் சேர்த்து ஆவரேஜ் பார்க்கும்போது இந்த ஆவரேஜ் எப்படி இருக்குன்னா, என்னோட பழைய ஆவரேஜ் இருக்குல்ல, இந்த 60 புக்குக்கான ஆவரேஜ் எவ்வளவு இருந்தது? எக்ஸ் இருந்தது. இப்போ அது எப்படி இருக்கான்? எக்ஸ் மைனஸ் 1ன்னு இருக்கான். இவ்வளவுதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்ப எனக்கு என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, இந்த எக்ஸோட வேல்யூ என்ன? இந்த 4 புக் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த 60 புக்குக்கான இனிஷியல் ஆவரேஜ் எவ்வளவு இருந்தது அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? சரி, எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பாருங்க. ரொம்ப சிம்பிளா கால்குலேட் பண்ணலாம். எனக்கு தேவை என்ன? இந்த எக்ஸோட மதிப்பு தானே வேணும். இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்? த்ரூ ப்ராப்பரா நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? ஒரு ப்ராப்பர் மெத்தட்ல இந்த கொஸ்டினை நான் சால்வ் பண்றேன். எப்படி பண்றதுன்னு பாருங்க. சரி, இப்போ இந்த 60 புக் இருக்கு. 60 புக்கோட ஆவரேஜ் வந்து எக்ஸா? அப்ப 60 புக்குக்கான டோட்டல் பிரைஸ் என்னவா இருக்கும்? 60x. கிளியரா? 60 புக்கோட டோட்டல் பிரைஸ் எவ்வளவு? 60x. பிளஸ் இந்த 4 புக்கோட டோட்டல் பிரைஸ் எவ்வளவு? 336. சரியா? அப்போ 60xங்கிறது 60 புக்கோட மொத்த விலை. 336ங்கிறது எக்ஸ்ட்ரா வாங்கின அந்த 4 புக்கோட மொத்த விலை. இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேன்னா இங்க இருக்கிறது என்னது? மொத்தமா 64 புக்கோட டோட்டல் பிரைஸ். அப்போ டிவைடட் பை 64 நான் போடும்போது இது 64 புக்கோட டோட்டல் பிரைஸ் 64ஆல டிவைட் பண்ணா 64 புக்குக்கான ஆவரேஜ் கிடைக்கும். அந்த ஆவரேஜ் தான் எனக்கு எவ்வளோ? எக்ஸ் மைனஸ் 1. இவ்வளவுதான். இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டா முடிஞ்சது. இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு டைரக்டா எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கிடைச்சிடும். புரியுதா? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். 60 புக்ஸோட ஆவரேஜ் எக்ஸ். ஸோ 60x போடும்போது 60 புக்கோட டோட்டல் பிரைஸ் கிடைக்கும். பிளஸ் அந்த 4 புக்கோட டோட்டல் பிரைஸ் 336. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 64 புக்கோட டோட்டல் பிரைஸ். அப்ப டிவைடட் பை 64 போடும்போது அதோட ஆவரேஜ் கிடைக்கும். அந்த ஆவரேஜ் தான் எனக்கு எவ்வளவு இருக்க போகுது? மொத்தமா 64 புக்கு ஆவரேஜ் பார்க்கும்போது பழைய ஆவரேஜ் எக்ஸை விட இது 1 கம்மியா இருக்குமா? ஸோ எக்ஸ் மைனஸ் 1 போட்டிருக்கேன். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, 60x பிளஸ் 336 ஈக்குவல் டு இந்த 64 அங்க போச்சுதுன்னா 64x மைனஸ் 64ன்னு வரும்.
இப்போ அடுத்த ஸ்டெப்ல இந்த 60x ரைட் சைடு கொண்டு போயிட்டோம்னா ஆல்ரெடி அங்கே 64x இருக்கு, -60xனா 4x ஆயிடும். இந்த 64 -64 இங்க வந்ததுன்னா +64 மாறிடும். அப்போ 336 பிளஸ் ஒரு 64 அப்படிங்கிறப்போ நமக்கு எவ்வளோ 400. ஸோ 4ஆல கேன்சல் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வருது x = 100. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 100 rupees. அதான் இனிஷியலா இருந்த ஆவரேஜ். இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டோம். எந்த கஷ்டம் பட தேவையில்ல, ஈஸியாவே ஆன்சர் வருது. கிளியரா? ஸோ டவுட் எதுவும் இல்லைல்ல, எப்படி சால்வ் பண்றோம்னு புரிஞ்சதில்ல? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கீழே பாருங்க, அவுட் ஆஃப் 3 natural numbers, if the average of the 2 numbers is added to the third number, then 24, 20, 18 is obtained. Find out all the natural numbers. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாடல். இது நானே எக்ஸாம் எழுதும் போது ஒரு 2 இடத்துல எஸ்எஸ்சியில் வந்து 2 எக்ஸாம்ஸ்ல இந்த கொஸ்டினை நான் பார்த்துருக்கிறேன். சரியா? ஈஸியான கொஸ்டின் தான் பாருங்க. மொத்தம் 3 நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், 3 நேச்சுரல் நம்பரை ஏபிசின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இஃப் த ஆவரேஜ் ஆஃப் த 2 numbers is added to the third number. Average of the 2 numbers is added to the third number. Then 24, 20, 18 is obtained. அப்படின்னா எப்படி நான் இதை எழுதிக்கணும் அப்படின்னா, மொத்தம் 3 நம்பர் இருக்கா, எனக்கு தெரியாத அந்த 3 நம்பர் நான் என்ன வச்சுக்கிறேன், ஏபிசின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க, ஆவரேஜ் ஆஃப் த 2 நம்பர்ஸ் தான். அப்போ இதுல மொதல் 2 நம்பர் எடுத்துக்கோங்க. மொதல் 2 நம்பருக்கு ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம், 2 நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணும். அதை என்ன பண்ண போறோம், தேர்ட் நம்பர் கூட ஆட் பண்ணா எனக்கு ரிசல்ட் என்ன கிடைக்குமா, 24 கிடைக்குமா. ஆனா இந்த இடத்துல 3 ரிசல்ட் இருக்கு, 24 இருக்கு, 20 இருக்கு, 18 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த 3 நம்பர்ல இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், மொதல் 2 நம்பரோட ஆவரேஜ் எடுத்து 3வது நம்பர் கூட நான் என்ன பண்ணிருக்கேன், ஆட் பண்ணிருக்கேன். இப்ப இதே மாதிரி நான் 3 தடவை பண்ணலாம். எப்படின்னு பாருங்க, இப்ப ஏயும் பியையும் ஆவரேஜ் எடுத்து அதை சி கூட ஆட் பண்ணனா, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, பிக்கும் சிக்கும் ஆவரேஜ் எடுத்து அதை ஏ கூட ஆட் பண்ணனா எனக்கு ரிசல்ட் என்ன கிடைக்குமா, 20 கிடைக்குமா. அப்ப அடுத்தது என்ன பண்ணும், ஏக்கும் சிக்கும் ஆவரேஜ் எடுத்து அதை பி கூட ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்குமா, 18 கிடைக்குமா. கிளியரா புரியுதா? இது மாதிரி நான் 3 விதமாவும் பண்ணணும். அதனாலதான் இந்த இடத்துல 3 ரிசல்ட் இருக்கு. புரியுதா? 3 நம்பர் இருக்கு. இதுல ஒரு 2 நம்பர் எடுத்து ஆவரேஜ் எடுத்து அதை 3வது நம்பர் கூட ஆட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஏஎம் பி ஆவரேஜ் எடுத்து சி கூட ஆட் பண்ணா, அடுத்த பிஎஸ்சி ஆவரேஜ் எடுத்து ஏ கூட ஆட் பண்ணிருக்கேன், அடுத்த ஏசி ஆவரேஜ் எடுத்து பி கூட ஆட் பண்ணிருக்கேன். ஸோ ரிசல்ட் படி 24, 20, 18 இருக்கு. ஓகேவா? இப்போ இதை நான் சால்வ் பண்ணி என்ன பண்ணணும், அந்த ஏ எவ்வளோ, பி எவ்வளோ, சி எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணணும். ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை நான் சிம்பிளிஃபை பண்றேன். என்ன பண்ண போறேன்னா, இங்க பாருங்க, இங்க ஏ பிளஸ் பி டிவைடட் பை 2 இருக்கா. அப்ப இங்க ஃபுல்லா நான் எல்சிஎம் எடுக்கும்போது எனக்கு என்ன ஆயிடும், ஏ பிளஸ் பி பிளஸ் 2c டிவைடட் பை 2ன்னு இருக்கும். புரியுதா? ஹோல் டிவைடட் பை 2ன்னு இருக்கும். இந்த 2 ரைட் சைடு போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், இது ஈக்குவல் டு 24 into 2 48 மாறிடும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம பண்ணும்போது எவ்வளவு வரும், பி பிளஸ் சி பிளஸ் 2a. இப்போ இந்த 2 அங்க போயிடுச்சுன்னா 40. அப்போ அதே மாதிரி இங்க என்ன நடக்கும், ஏ பிளஸ் சி பிளஸ் 2b ஹோல் டிவைடட் பை 2ன்னு இருக்கும். இந்த 2 அங்க போயிடுச்சுன்னா அடுத்து என்ன ஆயிடுது, 36ன்னு ஆயிடுது. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல எனக்கு 3 ஈக்குவேஷன் இருக்கு. இந்த 3 ஈக்குவேஷனுமே நம்ம ஆட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ 3யுமே கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆட் பண்ண போறோம். அப்படியே பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணும், ரைட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணும்போது பாருங்க, இங்க ஒரு ஏ இருக்கு, ஏ இங்க ஒரு ஏ 2a, இங்க ஒரு 2a. அப்போ ஏ 2a ஆக மொத்தம் எத்தனை ஏ இருக்கு, 4a இருக்கு பிளஸ். அதே மாதிரி பி பாருங்க, இங்க ஒரு பி, இங்க ஒரு பி, இங்க 2b. எத்தனை பி இருக்கு, 4b இருக்கு. அதே மாதிரி 2c, இங்க ஒரு சி, இங்க ஒரு சி. எவ்வளவு சி இருக்கு, 4c இருக்கு. ஸோ 4a பிளஸ் 4b பிளஸ் 4c. அதே மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லா ஆட் பண்ணிடலாம். பாருங்க, 8 பிளஸ் 6 14க்கு 4 பேலன்ஸ் 1, 4 பிளஸ் 4 8 9. அப்போ 124 வருது. அப்போ இதுல இருந்து 4 ஃபுல்லா காமனா வெளியே எடுத்துட்டீங்கன்னா 4 டைம்ஸ் ஆஃப் a plus b plus c equal to 124. Then a plus b plus c equal to 4 ஆல் நம்ம கேன்சல் பண்ணும்போது 3 1. a plus b plus c யோட வேல்யூ எனக்கு எவ்வளவு கிடைச்சிருச்சு, 31 கிடைச்சிருச்சு. ஓகேவா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் தெளிவா கவனிக்கணும், எப்படி நான் இதுக்கப்புறம் சால்வ் பண்ண போறேன்னு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல என்ன இருக்கு, a பிளஸ் b பிளஸ் 2cன்னு இருக்கா. அதாவது என்ன இருக்கு, a பிளஸ் b பிளஸ் 2cன்னு இருக்கா. 2cன்னு எப்படி எழுதிக்கலாம், c பிளஸ் cன்னு எழுதிக்கலாமா. So 48. A plus B plus C plus C equal to 48. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 2c வந்து C plus C ன்னு எழுதிருக்கு, அவ்வளவுதான். இப்போ இதுல இந்த A plus B plus C யோட மதிப்பு எவ்வளோ, 31. அப்ப இந்த A plus B plus C தூக்கிட்டு 31 plus C equal to
48. அப்போ சி ஈக்குவல் டு இங்கே 31 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வரும் 17. ஸோ சியோட வேல்யூ வந்து 17. அப்போ சியோட வேல்யூ 17 வந்து ரெண்டு இதில் இருக்கு. ஆப்ஷன் சி பிலையும் இருக்கு, ஆப்ஷன் சிலையும் இருக்கு. அப்போ ஒன்று பியா இருக்கும் அல்லது சியா இருக்கும் ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்து நான் என்ன பண்ணும், இப்போ அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. பாருங்க செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க. இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல என்ன இருக்கு, பி இருக்கு, ஏ இருக்கு, சாரி பி இருக்கு, சி இருக்கு, 2a இருக்கு. அப்போ இதை நான் எப்படி எழுதிக்கிறேன், 2aவை a பிளஸ் ஏன்னு எழுதிக்கலாம், பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு எவ்வளோ 40. அப்போ இந்த a பிளஸ் பி பிளஸ் சியோட மதிப்பு எவ்வளோ 31. அப்போ a பிளஸ் 31 ஈக்குவல் டு 40. அப்போ a ஈக்குவல் டு எவ்வளோ 9. ஓகே, இதுல வந்து ஏ 9 கிடைச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல நீங்க வச்சு பார்க்கும்போது இப்போ இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. நீங்க வந்து ஏபிசின்னு இருக்குல்ல, இப்போ ஏ 9 கிடைச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல 9 பார்த்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது நீங்க ஏன்னு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு 3 வேல்யூஸ் கிடைக்கும். ஏபிசிங்கிறது நான் எடுத்த ஆர்டர்ல தான் அவங்க எடுத்துருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ஆர்டர் மாத்தி கூட எடுத்துருக்கலாம். ஓகேவா? எனக்கு தேவை, எனக்கு வந்து ஒரு வேல்யூ 17 இருக்கணும், இன்னொரு வேல்யூ 9 இருக்கணும். அப்போ 9ம் 17ம் இருக்கிற மாதிரி ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பில தான் எனக்கு 9ம் இருக்கு 17ம் இருக்கு. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பின்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணிடணும். ஏ தானே எனக்கு 9 கிடைச்சிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் 9 வரணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்க கூடாது. நமக்கு நம்ம நம்பர்ஸ் ஷஃபிள் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அவங்க என்ன ஆர்டர்ல எடுத்தாங்க, நம்ம என்ன ஆர்டர்ல எடுத்தோம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. நம்மளா தான் அதை ஏபிசின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் 3 ஆன்சர் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இந்த மூணாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இந்த மூணாவது ஈக்குவேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை பி 2 தடவை இருக்கா. அப்போ நம்ம இதை ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் பி ஈக்குவல் டு 36ன்னு போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஏ பிளஸ் பி பிளஸ் சிக்கு பதிலாக 31 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இப்போ பி ஈக்குவல் டு 36 மைனஸ் 31 எவ்வளோ வரும் 5 கிடைக்கும். அப்போ புரியுதா? அப்போ அந்த மூணு நம்பர் என்னெல்லாம் 9 17 5. அப்போ 9 17 5 எங்க இருக்குன்னா இந்த இருக்கு பி ஆப்ஷன்ல தான் எனக்கு 9ம் இருக்கு 5ம் இருக்கு 17ம் இருக்கு. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இந்த ஆர்டர்ல தான் கிடைக்கணும்னு இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அவசியம் இல்லை. இதுக்கு தெளிவாக கவனத்தில் வச்சுக்கணும். மாறி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு தேவை இந்த 3 நம்பர் எந்த ஆப்ஷன்ல இருக்குதோ அந்த ஆப்ஷனை தான் நமக்கு ஆன்சரா போடணும். கிளியரா? அப்போ ஒரே மாதிரி 3 நம்பர் உள்ளதை ஷஃபிள் பண்ணிடலாம். வேற வேற ஆப்ஷன்ல கொடுக்க மாட்டாங்க. இந்த கொஸ்டினுக்கு அப்படி கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா கொஸ்டின் தான் தப்பு. கிளியரா? நமக்கு 3 நம்பரை நம்ம ஏபிசின்னு எடுத்த ஆர்டர் படி நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு, 3 நம்பர் வந்து ஏயோட வேல்யூ 9, பியோட வேல்யூ வந்து 5, சியோட வேல்யூ 17 கிடைச்சிருக்கு. நம்ம ஆப்ஷன் வச்சு செக் பண்ணும்போது இந்த மூணுமே எந்த ஆப்ஷன்ல இருக்குதுன்னு தான் பார்க்கணும். மற்றபடி ஆர்டர்லாம் பார்க்க தேவை கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இல்ல பாருங்க, there are 4 natural numbers. The average of any 3 numbers is added in 4th number, and in this way the numbers 29, 23, 21, 17 are obtained. One of the number is. இது எப்படி நம்ம போன கொஸ்டின் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த கொஸ்டினும். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடத்துல 4 நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். அப்போ 4 நேச்சுரல் நம்பர்ஸ்னா எப்படி எடுத்துக்கலாம், ஏ பி சி டின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏபிசிடின்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன சொல்றாங்க, the average of any three number is added to the 4th number. அப்போ இந்த இடத்துல 3 நம்பரோட ஆவரேஜ், அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைடட் பை 3. இதை என்ன பண்ணுமா 4th நம்பரோட ஆட் பண்ணோம்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்ன கிடைக்குமா 29 கிடைக்குமா. ஓகேவா? இப்போ இதே மாதிரி அடுத்தது என்ன பண்ணும், பி சி டி இதுக்கு ஆவரேஜ் எடுத்து அதை ஏ கூட ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வரும் 23 வருதுன்னு வச்சுக்கலாமா. அடுத்தது சி டி ஏ இது மூணுக்கு ஆவரேஜ் எடுத்து பி கூட ஆட் பண்ணா எனக்கு ரிசல்ட் எவ்வளோ 21ன்னு வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, அடுத்து வந்து டி, நெக்ஸ்ட் இது வந்து டில ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ டில ஸ்டார்ட் பண்ணும்போது டி பிளஸ் ஏ பிளஸ் பி டிவைடட் பை 3. இந்த இடத்துல இதை சி கூட ஆட் பண்ணும்போது எனக்கு ரிசல்ட் 17 கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ போன கொஸ்டின்ல என்ன பண்ணுமோ அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, நான் எல்சிஎம் எடுக்கும்போது இது எப்படி மாறிடும், ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் 3d ஈக்குவல் டு டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 29 வரும். அப்போ 29 இன்டூ 3ன்னு பார்க்கும்போது ஒரு 60, அப்புறம் 27, 87 கிடைக்கும். அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த இடத்துல அதே தான் பி பிளஸ் சி பிளஸ் டி பிளஸ் 3a ஈக்குவல் டு 69. நெக்ஸ்ட் இங்க சி பிளஸ் டி பிளஸ் ஏ பிளஸ் 3b ஈக்குவல் டு 63. அதே மாதிரி இங்க நம்ம எழுதும் போது டி பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் 3c ஈக்குவல் டு 17 இன்டூ 3னா நமக்கு 51 கிடைக்கும். அப்போ இங்க என்ன பண்ணிக்கலாம், லாஸ்ட் கொஸ்டின் மாதிரியே ஃபுல்லா ஆட் பண்ணிக்கலாம். இந்த 4 ஈக்குவேஷன் நான் ஆட் பண்ணும்போது பாருங்க எத்தனை ஏ இருக்கு, 1 இங்க 3a இருக்கு. ஸோ 3a பிளஸ் ஏ 4a
5A, இங்கே ஒரு A 6A. அப்போ எனக்கு எவ்வளோ A கிடைக்குது? 6A கிடைக்குது. ஸோ நீங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு Bயும் 6 தான் கிடைக்கும், Cயும் 6 தான் கிடைக்கும், Dயும் 6 தான் கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். 69, 70, 120, 120, 120 கூட ஒரு 80 ஆட் பண்ணால் 200, 210, 270 கிடைக்குது. ஸோ டோட்டல் பண்ணால் நமக்கு 270 கிடைக்குது. ஸோ சேம் இதே மாதிரி 6 நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா A plus B plus C plus D ப்ராக்கெட்டில் இருக்கும் ஈக்குவல் டு 270 இருக்கும். ஸோ 6 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 4 6 are 24, 5 6 are 30. ஸோ ஃபைனலாக என்ன கிடைச்சிருச்சு? A plus B plus C plus D யோட வேல்யூ A plus B plus C plus D யோட வேல்யூ எவ்வளோன்னு வந்துருச்சு? 45ன்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? இதில் ஒன் ஆஃப் த நம்பர், ஏதாச்சும் ஒரு நம்பர், நமக்கு ஒரு நம்பர் என்னவாக இருக்கலாம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கப்புறம் நமக்கு ஈஸி தான். எப்படி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா, கவனிச்சுக்கோங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. போன கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல என்ன இருக்கு? A இருக்கு, பிளஸ் B இருக்கு, பிளஸ் C இருக்கு, D இருக்கா? D வந்து 3Dன்னு இருக்கு. இப்போ இதை D பிளஸ் 2Dன்னு எழுதிக்கலாமா? D plus 2D equal to 87. அப்போ இந்த A plus B plus C plus D க்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம்? 45 சப்ஸ்டிட் பண்ணிட்டேன்னா, ஸோ 45 plus 2D equal to 87. Then 2D equal to இந்த 45 அங்கே போச்சுதுன்னா 7ல 5 போச்சுதுன்னா 2, 8ல 4 போச்சுதுன்னா 4. அப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் எனக்கு எவ்வளோ வருது? 21. ஸோ டியோட வேல்யூ எனக்கு என்ன வருது? 21 வருது. நமக்கு கீழே இருக்கிற ஆப்ஷனில் ஏதாவது ஒரு நம்பர், ஓகேங்களா, ஒன் ஆஃப் த நம்பர் என்னவாக இருக்கலாம்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ எனக்கு D21 கிடைக்குதுன்னா 21 ஆப்ஷனில் இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணும். அப்போ சி ஆப்ஷனில் இருக்குன்னா 21 ஆன்சர் போட்டு இந்த கொஸ்டின் அப்படியே முடிச்சிடலாம். ஓகேவா? ஒருவேளை எனக்கு கிடைச்ச டி வந்து ஆப்ஷன்ல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நான் பி கால்குலேட் பண்ணோம், பி வச்சு செக் பண்ணி பார்ப்பேன். பியும் இல்லைன்னா அடுத்தது சி, இப்போ சி பார்ப்பேன், சி ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்ப்பேன். சியும் இல்லைன்னா அடுத்த டி இருக்குதான்னு பார்ப்பேன். இப்போ சரி, டி பார்த்தாச்சு, அடுத்த சி இருக்கான்னு பார்க்கணும், பி இருக்கான்னு பார்க்கணும், ஏ இருக்கான்னு பார்க்கணும். ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கும் போது, ஒருவேளை சியோ பியோ ஏயோ கண்டுபிடிக்கும் போது எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ ஆப்ஷன்ல இருந்ததுன்னா அந்த வேல்யூ டிக் பண்ணிட்டு கொஸ்டின் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். எனக்கு அதிர்ஷ்டவசமா நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டி கால்குலேட் பண்ணும்போதே எனக்கு 21 கிடைச்சிருச்சு. அந்த 21 ஆப்ஷன்ல இருந்ததுனால அப்போ ஒன் ஆஃப் த நம்பர் 21 ஆகத்தான் இருக்கும். அப்போ இதோட கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஈஸியான கொஸ்டின் தான், சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணியாச்சு. கிளியரா புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நமக்கு டைம் கன்சியூம் பண்ற மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் இது டைம் கன்சியூம்லாம் ஆகாது. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஸ்டெப்பாக எழுதி பண்ணியிருக்கிறேன். ஆனால் எக்ஸாமில் போகும்போது நான் டேரெக்டாக இந்த ஸ்டெப் எழுதிடுவேன். ஓகேவா? எக்ஸாமில் சால்வ் பண்ணும்போது டேரெக்டாக நம்ம இந்த ஸ்டெப் எழுதி வரும்போது நமக்கு இன்னும் கூட கொஸ்டினுக்கு டைம் கம்மியாக தான் எடுக்கும். இப்போ புரிஞ்சிருச்சுல? 2 கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி, ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இல்ல பாருங்க, ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 7 ஸ்டூடெண்ட் ஆஃப் அ கிளாஸ் இஸ் 28 இயர்ஸ். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 30 இயர்ஸ். ஏஜ் ஆஃப் ஃபோர்த் ஸ்டூடெண்ட் இஸ் 4 years less than the age of fifth student, and the age of the last 2 students is same and is 5 more than the average of the first 3 student. What is the average age of the fourth and fifth student? அந்த fourth ஸ்டூடெண்ட்டுக்கும் fifth ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆவரேஜ் ஏஜ் என்னங்கிறது தெரியணுமா? மொத்தம் 7 பேர் இருக்கிறாங்க. நான் எப்படி எழுதுறேன் பாருங்க. ஸோ டேட்டா ஆவரேஜ். ஓகேவா? மொத்தம் 7 பேர்ல இனிஷியலா 3 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் எவ்வளோன்னு கொடுத்தாங்க? 13 கொடுத்துட்டாங்க. ஓகே, 3 பேரோட ஆவரேஜ் வந்து 13 கொடுத்தாச்சு. அடுத்து வந்து ஃபோர்த் ஸ்டூடெண்ட் வந்து 4 year less than the age of ஃபிஃப்த் ஸ்டூடெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபோர்த் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஃபிஃப்த் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு கம்பாரிசன் இருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ஏஜ் ஆஃப் த லாஸ்ட் 2 ஸ்டூடெண்ட், அதாவது அப்போ 6வது ஸ்டூடெண்ட் 7வது ஸ்டூடெண்ட் பத்தி பேசுறாங்க. ஏஜ் ஆஃப் த லாஸ்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் சேம். அந்த 6 7 இருக்காங்களா, அவங்க 2 பேரோட வயசும் சேமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இஸ் 5 more than the average age of the first 3 student. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், நான் சிம்பிளா சொல்றேன், 3 பேரா? அப்போ இதுக்கு இடையில ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேர் தான் யாரு? ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த். ஓகேவா? இதுல என்ன சொல்லிட்டாங்க? இந்த ஃபோர்த் ஸ்டூடெண்டோட ஏஜ் ஃபிஃப்த் ஸ்டூடெண்டோட ஏஜுக்கு ஒரு கம்பாரிசன் இருக்கு. என்ன கம்பாரிசன் பாருங்க? the age of the fourth student is 4 years less than the age of the fifth student. அப்போ ஃபிஃப்த் ஸ்டூடெண்ட்டை நான் எக்ஸ்ன்னு வச்சேன்னா ஃபோர்த் ஸ்டூடெண்ட் என்னவா இருப்பாரு? அவரோட 4 கம்மியா இருப்பாரு. ஸோ எக்ஸ் மைனஸ் 4ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஃபிஃப்த் எக்ஸ்ன்னு வச்சா ஃபோர்த்தை வந்து எக்ஸ் மைனஸ் 4ன்னு வைக்கிறேன். அதுதான் இந்த 2 ஸ்டூடெண்ட், இந்த ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் தான் இந்த 2 ஸ்டூடெண்ட். இவங்களோட ஆவரேஜ் என்னங்கிறது எனக்கு தெரியாது, நான் ஏன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க? லாஸ்ட் 2 ஸ்டூடெண்டோட
ஏஜ் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் 2 பேர் இருக்கிறாங்களா அவங்களோட ஏஜ் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாம அந்த அண்ட் இஸ் 5 மோர் தென் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 3 ஸ்டூடெண்ட். 2 பேரோட ஏஜுமே சேமா தான் இருக்கு. அதுமே எவ்வளவு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் எவ்வளவு கொடுத்தாங்க 30 கொடுத்தாங்களா இதை விட 5 ஜாஸ்தி இருக்குமா. அப்ப என்ன தெரியுது லாஸ்ட்ல இருக்கக்கூடிய 2 பேருக்குமே ஏஜ் வந்து 35 வயசு தான். இந்த 2 பேருக்குமே ஆளுக்கு 35 வயசு. 2 பேரோட வயசுமே சேம். அதுவும் அந்த 2 பேரோட வயசு எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 3 பேரோட ஆவரேஜை விட 5 ஜாஸ்தி இருக்கு. அப்ப இவங்க 2 பேர்ல ஆளுக்கு 35னா ஒருத்தர் 35 இன்னொருத்தர் 35. அப்ப 2 பேருக்கு ஆவரேஜ் பார்த்தா ஆவரேஜ் அப்ப என்னதான் வரும் 35 தான் வரும். இப்போ இந்த டீடைல்லாம் நான் கொஸ்டின்ல இருந்து எடுத்து எழுதிட்டேன். இப்போ எனக்கு என்ன கேட்கறாங்க வாட் இஸ் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த 4th and 5th ஸ்டூடெண்ட். அதாவது நடுவில் இருக்கக்கூடிய இந்த 2 பேர் இருக்கிறாங்களா இந்த 2 பேரோட ஆவரேஜ் தான் என்னன்னு கேட்கறாங்க. இந்த 2 பேர்ல 4th ஸ்டூடெண்டோட வயசு எவ்வளோ 5th ஸ்டூடெண்டோட வயசு எவ்வளோன்னு கேட்டாலும் இந்த கொஸ்டினுக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஆனா நமக்கு அது கேட்கல. என்ன கேட்கறாங்க வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் த அந்த 4th and 5th ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுவோம் ஆல்ரெடி நம்ம போன கிளாஸ் பார்த்துருக்கிறவங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து ஈஸியா அல்வா சாப்பிட்ட மாதிரி பண்ணிடலாம். சிம்பிளா பண்ணிடலாம். ஓகே மொத்தமா 7 ஸ்டூடெண்ட்டுக்கு ஆவரேஜ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 28. 7 ஸ்டூடெண்ட்டுக்குமான ஆவரேஜ் எவ்வளோ 28. அது எழுத மறந்துட்டேன் பாத்தீங்களா. மொத்தம் 7 ஸ்டூடெண்ட்டுக்கு ஆவரேஜ் எவ்வளோ 28. இப்போ நம்ம டிவியேஷன் செக் பண்ணலாம். பாருங்க இந்த இடத்துல எனக்கு டிவியேஷன் செக் பண்ண எவ்வளவு வருது 28 3னா ஆவரேஜ் டிவியேஷன் +2 வருது. அப்போ ஓவரால் டோட்டல் டிவியேஷன் எனக்கு என்ன வரும் 3 + 2 ஸோ +6 வந்து இங்க டோட்டல் டிவியேஷன் வருது. இந்த இடத்துல பாருங்க 28 35. அப்ப இங்க டிவியேஷன் வந்து ஆவரேஜ்ல +7 இருக்கு. அப்போ டோட்டல் டிவியேஷன் வந்து 7 × 2 +14 வரும். +14 வந்து இங்க ஆவரேஜ். அப்போ இந்த ஏயோட வேல்யூ என்னவா இருக்கும் எப்படி எழுதுவோம் A = ஓவரால் ஆவரேஜ் எவ்வளோ 28. அப்ப இங்க வந்து +6 இருக்கு இங்க +14 இருக்கு. ரெண்டே ஆட் பண்ணா +20 வருது. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிப்பேன் -20 டிவைடட் பை இது எத்தனை பேருக்கு 2 பேருக்கு. ஓகே ஸோ போன கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா இதை நம்ம எப்படி பண்றோம்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ பாருங்க 28 - 10 அப்ப எவ்வளோ 18. ஏயோட வேல்யூ எவ்வளோ 18. அதுதான் என்னது நடுவில் இருக்கிற அந்த 4th and 5th ஸ்டூடெண்டோட ஆவரேஜ். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன பண்ணிக்கலாம் ஆப்ஷன் பி 18. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 18. சரி ஓகே ஒருவேளை எனக்கு கொஸ்டின்ல வந்து இந்த 4th ஸ்டூடெண்டோட ஏஜ் என்ன அல்லது 5th ஸ்டூடெண்டோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு பர்டிகுலரா கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் இந்த மெத்தட் ஃபாலோ இப்போ 2 பேரோட ஏஜையும் ஆட் பண்ணா எதுக்கு ஈக்குவலா இருக்கும் 2 பேரோட ஏஜோட டோட்டல் வேணும்னா என்ன பண்ணும் 2 பேருக்கு ஆவரேஜ் எவ்வளோ 18. அப்ப டோட்டல் வேணும்னா 18 × 2 ஆவரேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இப்போ இதை ஆட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ வரும் 2x - 4 18 × 2 எவ்வளோ 36. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 2x = இந்த -4 அங்கே போச்சுன்னா +4 இப்போ 40. சிம்பிளிஃபை பண்ணும்போது x = எவ்வளோன்னு வந்துடும் 20. அப்போ x = 20னா இந்த இருக்குல்ல 5th பர்சனுக்கு 20 வயசு 4th பர்சனுக்கு x - 4 16 வயசு. கிளியரா புரிஞ்சுதா நமக்கு இதோட கொஸ்டின் முடிஞ்சது. ஒருவேளை கேட்டாங்கன்னா என்ன பண்ணணுங்கிறதுக்காக இதை நான் சால்வ் பண்ணி காட்டியிருக்கிறேன். புரியுதுல்ல கொஸ்டின் பார்க்கறதுக்கு தான் பெருசா இருக்கும் ஆனா சப்ப கான்செப்ட் தான். ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இல்ல பாருங்க 11 friends spent ₹18 each on a tour and the 12th friend spent ₹11 less than the average expenditure of all 12 of them. What is the total money spent by 12 friends? இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா இந்த கொஸ்டின் வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஈஸியான கொஸ்டின் தான் ஆனா நிறைய பேர் இதுல கன்ஃபியூஸ் ஆவாங்க. சரியா நிறைய பேர் இதுல நிறைய டவுட் கேட்பாங்க. இந்த கொஸ்டினை என்னால எவ்வளவுக்குள்ள பெஸ்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளவுக்குள்ள நான் பெஸ்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். தெளிவா கவனிச்சுக்கோங்க. சரியா ஒரு 11 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. சரியா 11 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸ்பெண்ட் ₹18 ஈச் ஆன் அ டூர். அப்ப இந்த இடத்துல ஸ்பெண்ட் ₹18 ஈச் ஆன் அ டூர்னா என்ன அர்த்தம் ஆளுக்கு ₹18 செலவு பண்றாங்கன்னு அர்த்தம். ஆளுக்கு ₹18 செலவு பண்றாங்கன்னா 11 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆவரேஜ் அவங்களோட ஆவரேஜ் ஸ்பெண்டிங் எவ்வளோ 80. 11 ஃப்ரெண்ட்ஸோட ஆவரேஜ் ஸ்பெண்டிங் எவ்வளோ 80. நான் தனியாக எடுத்து எழுதுறேன் பாருங்க இந்த இடத்துல. ஸோ டேட்டா இந்த இடத்துல என்னது ஆவரேஜ். ஓகேவா டேட்டா ஆவரேஜ். இந்த 18 பேர் சரி 18 இல்லை 11 பேர் 11 ஃப்ரெண்ட்ஸ் தானே. இந்த 11 ஃப்ரெண்ட்ஸோட ஆவரேஜ் ஸ்பெண்டிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 18ன்னு சொல்லி இருக்கு. ஓகேவா இப்ப அடுத்து என்ன ஆகுதுன்னா அண்ட் த 12th ஃப்ரெண்ட் இவங்க கூட ஒரு ஃப்ரெண்டு புதுசா வராரு. ஸ்பெண்ட் ₹11 லெஸ் தென் த ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஆல் 12 ஆஃப் தெம். அப்போ ஆல்ரெடி 11 பேர் இருக்கிறாங்க. அவங்களோட ஆவரேஜ் ஸ்பெண்டிங் 18 இருக்கு. இவங்க கூட புதுசா ஒருத்தர் வந்து சேர்றாரு. இவருக்குன்னு ஒரு ஸ்பெண்டிங் இருக்கும்.
அப்போ இது ரெண்டையும் சேர்த்து மொத்தமா 11 புதுசா வந்து சேர்ந்தவர் இவங்க எல்லாரையும் சேர்த்து இவங்க மொத்தத்துக்கும் ஆவரேஜ் ஸ்பெண்டிங்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல, அந்த 12 பேருக்கான ஆவரேஜ் ஸ்பெண்டிங் நான் எக்ஸ்ன்னு வச்சேன்னா இந்த எக்ஸ்ட்ரா வந்த ஒரு பர்சன் இருக்கிறாருல்ல அவரோட ஸ்பெண்டிங் எப்படி இருக்கும்னா 11 ரூபாய் கம்மியா இருக்கும். எதை விட 11 ரூபாய் கம்மியா இருக்கும்னா ஓவராலா 12 பேரோட ஆவரேஜ் இருக்குல்ல 12 பேரோட ஆவரேஜ் தான் இங்க என்னன்னு போட்டிருக்கேன் எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். அப்ப இந்த இடத்துல என்ன போட்டுக்கணும் எக்ஸ் மைனஸ் 11 போட்டுக்கணும். அப்படி இல்லையா இல்லைன்னா நீங்க அந்த ஒரு பர்சனுக்கு நீங்க எக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா இந்த ஓவராலா 12 பேருக்கு நீங்க எக்ஸ் பிளஸ் 11 போட்டுக்கணும். நம்மளோட கான்செப்ட் என்ன அப்படின்னா அந்த புதுசா வராருல ஒரு பர்சன் அந்த ஒரு பர்சனோட அந்த ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்க போகுதுன்னா 12 பேரோட ஆவரேஜ் ஸ்பெண்டிங்கை விட 11 கம்மியா இருக்க போகுது. நான் இந்த இடத்துல 12 பேரோட ஆவரேஜ் ஸ்பெண்டிங் எக்ஸ்ன்னு எடுத்ததுனால அந்த ஒருத்தரோட ஸ்பெண்டிங்கை எக்ஸ் மைனஸ் 11 எடுத்திருக்கேன். இல்ல நீங்க அந்த ஒருத்தரோட ஸ்பெண்டிங்கை எக்ஸ்ன்னு எடுத்தீங்க அப்படின்னா இந்த 12 பேரோட ஸ்பெண்டிங்கை ஆவரேஜ் ஸ்பெண்டிங்கை நீங்க வந்து எக்ஸ் பிளஸ் 11 எடுத்துக்கணும். எப்படி பார்த்தாலும் எனக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூ கீழே இருக்கிற வேல்யூ விட 11 கம்மியா இருக்கணும். எப்படி எடுத்தாலும் சரிதான். இப்ப நான் இங்க எழுதின கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சது இல்ல தெளிவா எப்படி எழுதியிருக்கிறேன்னு சொல்லிட்டு 11 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்களோட ஆவரேஜ் ஸ்பெண்ட் 18 இவங்க கூட புதுசா ஒருத்தர் வந்து சேர்றாரு அவர் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாருன்னா இந்த 12 இவரையும் ஆல்ரெடி இருந்த 11 பேரையும் சேர்த்து 12 பேருக்கு ஆவரேஜ் பார்க்கும்போது ஒரு ஸ்பெண்டிங் வரும்ல அந்த ஆவரேஜ் ஸ்பெண்டை விட 11 கம்மியா எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் எப்படி எழுத போறேன்னு பாருங்க. 11% ஆவரேஜ் எவ்வளோ 18 அப்போ 11 into 18 போட்டா எனக்கு என்ன கிடைக்கும் இந்த 11% டோட்டல் ஸ்பெண்டிங் எவ்வளோன்னு கிடைக்கும் பிளஸ் இது கூட புதுசா ஒருத்தர் வராரு அவர் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாரு எக்ஸ் மைனஸ் 11 அப்ப இந்த எக்ஸ் மைனஸ் 11 இது கூட சேர்த்துட்டேன்னா இங்க இருக்கிற இந்த 11 into 18 11 பேரோட எக்ஸ்பென்ஸ் இந்த எக்ஸ் மைனஸ் 11 இவர் ஒருத்தரோட எக்ஸ்பென்ஸ் அப்ப 11 பேரோட எக்ஸ்பென்ஸ் கூட இந்த ஒருத்தரோட எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணிட்டேன்னா இப்ப இங்க இருக்கிற இது வந்து எனது மொத்த டோட்டல்ங்கிறது 12 பேரோட எக்ஸ்பென்ஸ் அப்ப இதுக்கு நான் ஆவரேஜ் பாக்குறதுக்கு இதை நான் 12ஆல் அடிக்கணும். இப்படி கிடைக்கக்கூடிய அந்த ஓவரால் 12 பேரோட ஆவரேஜ் தான் இங்க என்னன்னு இருக்கு எக்ஸ்ன்னு இருக்கு. முடிஞ்சா எப்படி எழுதணும்னு புரிஞ்சதுல இதை சால்வ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. இது குழப்பம் கண்டிப்பா குழப்பம் வரும். திரும்ப இன்னொருக்க பாருங்க நான் என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு ஏன்னா இதை பேஸ் பண்ணி இன்னும் 2-3 கொஸ்டின் பின்னாடி வரும். அதை சால்வ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. 11 into 18 நமக்கு எவ்வளவு 198 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 11 ஈக்குவல் டு 12x. சரியா இந்த எக்ஸ் அங்க போயிடுச்சுன்னா இது என்ன ஆயிடும் 11x மாறிடும். 198ல 11 போச்சுதுன்னா 187 ஸோ 11 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 17 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு 17 சொல்லி கிடைச்சிருக்கு. என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்கன்னு பாருங்க. வாட் இஸ் த டோட்டல் மணி ஸ்பெண்ட் பை 12 ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த 12 பேரும் சேர்ந்து மொத்தமா எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இந்த எக்ஸோட வேல்யூ நமக்கு 17 கிடைச்சிருச்சா. அப்ப எக்ஸுங்கிறது என்னது 12 பேரோட ஆவரேஜ். அப்ப நமக்கு டோட்டல் மணி ஸ்பெண்ட் பை அந்த 12 ஃப்ரெண்ட்ஸ் 12 பேரோட டோட்டல் ஸ்பெண்டிங் எவ்வளோங்கிறது தெரியணும். அப்போ 12 பேரோட டோட்டல் ஸ்பெண்டிங் தெரியணும்னா 12 பேரோட ஆவரேஜ் எவ்வளோ அதை தான் 17 கண்டுபிடிச்சிருக்கோம் இன்டூ 12 ஆவரேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் போடும்போது நமக்கு என்ன வந்துடும் சம் ஆஃப் அப்சர்வேஷன் வந்துடும். அப்போ 17 into 12 எவ்வளோ வரும் ஒரு 170 பிளஸ் ஒரு 34. அப்போ ஆன்சர் இஸ் 204. ஸோ ஆப்ஷன் ஏ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 204. ரொம்ப முக்கியமான ஒரு மாடல் ஈஸியான ஒரு மாடலும் கூட. தெளிவா புரிஞ்சுக்கோங்க எப்படி இதை நான் எழுதின இதை மட்டும் எழுதி இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அந்த கொஸ்டின் வேலை முடிஞ்சது. சரியா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இல்ல பாருங்க 20 students of a college went to hotel. 19 of them spent rupees 175 each on their meal and the 20th student spent rupees 19 more than the average of all the 20. Find the total money spent by them. போன கொஸ்டின் என்ன பண்ணுமோ அதே சேம் கொஸ்டின் தான் இங்கேயும் அப்படியே எழுதலாம் பாருங்க. ஸோ டேட்டா ஆவரேஜ் ஓகே ஒரு காலேஜில் மொத்தம் 20 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. அதில் 19 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் ஸ்பெண்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 175. அப்போ இது கூட 20th பர்சன் இருக்கிறாருல அந்த 20th பர்சன் வராரு அவர் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவார் அப்படின்னா ஓவராலாக இந்த 20 பேருக்கும் சேர்த்து வரக்கூடிய ஆவரேஜ் இருக்குல்ல அந்த ஆவரேஜை காட்டிலும் 19 மோரா. இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் 19 போட்டுக்கணும். போன கொஸ்டின் என்ன பண்ணுமோ அதே சேம் கான்செப்ட் தான். ஓவராலா 20 பேருக்கு சேர்த்து பார்க்கும்போது என்ன ஆவரேஜ் வருதோ அந்த ஆவரேஜ்ல இருந்து 19 ஜாஸ்தி இருக்கும் அந்த 20வது பர்சன் செலவு பண்ணக்கூடிய அந்த செலவு.
இப்போ இதை வச்சு நம்ம போன கொஸ்டின்ல ஃபார்ம் பண்ண மாதிரியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். பாருங்க 19 பேரோட ஆவரேஜ் தான் 175. 19 பேருக்கான டோட்டல் எக்ஸ்பென்ஸ் என்ன இருக்குன்னு கால்குலேட் பண்றதுக்கு 19 இன்டூ 175 19 பேரோட டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பிளஸ் இது கூட எக்ஸ் பிளஸ் 19 ஆட் பண்ணா அந்த ஒருத்தர். அப்போ இது 19 பேரோட எக்ஸ்பென்ஸ், இது அந்த ஒருத்தரோட எக்ஸ்பென்ஸ். அப்போ ஓவராலா எவ்வளோ 20 பேரோட எக்ஸ்பென்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ இதை டிவைடட் பை 20 போடணும். இப்படி கிடைக்கக்கூடியதான் 20 பேரோட ஆவரேஜ். அதான் நம்ம என்னன்னு வச்சிருக்கோம், எக்ஸ்ன்னு சொல்லி வச்சிருக்கோம். ஓகே, அடுத்த ஸ்டெப் பாருங்க. இதை மல்டிப்ளை எல்லாம் பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கலாம். இந்த 20 அங்க போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 19 இன்டூ 175 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 19 ஈக்குவல் டு என்னன்னு இருக்கும், 20x இருக்குமா. இப்போ இந்த எக்ஸ் மட்டும் அங்க போயிடுச்சுன்னா இது எப்படி மாறுது அப்படின்னா 19 இன்டூ 175 பிளஸ் ஒரு 19 ஈக்குவல் டு 19x ஈக்குவல் டு 19x. அப்போ நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா பாருங்க. இங்க வந்து 19 இன்டூ 175 இருக்கு, பிளஸ் ஒரு 19 இருக்கு. இப்போ இது ரெண்டுல இருந்து 19 நான் காமனா வெளியே எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இங்க 19 வெளியே போயிடுச்சுன்னா எவ்வளோ, ஒரு 175 பிளஸ் இதுல 19 தான் இருக்கு, அது வெளியே போயிடுச்சுன்னா எவ்வளோ, 1. ஸோ ஈக்குவல் டு எவ்வளோ, 19x. அப்போ இந்த 19 இந்த 19 கேன்சல் ஆயிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 176 176 தான் எக்ஸோட வேல்யூ. அதாவது ஓவராலா இந்த 20 பேரோட ஆவரேஜ் வந்து என்னது, 176. நமக்கு என்ன கேட்கறாங்க, ஃபைண்ட் த டோட்டல் மணி ஸ்பெண்ட் பை தம். அப்போ மொத்தம் 20 பேரும் எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இப்போ டோட்டல் மணி ஸ்பெண்ட் பை தம்னா அவங்களோட ஆவரேஜ் எவ்வளோ, 176. நம்பர் ஆஃப் பர்சன் எவ்வளோ, 20. ஸோ 176 இன்டூ 20 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனா நமக்கு 3520 ஆன்சரா கிடைக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 3520. 3520. லாஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணவோ அதே சேம் கான்செப்ட் தான், எந்த குழப்பமும் கிடையாது. ஈஸியா நம்ம சால்வ் பண்ணலாம், கன்ஃபியூஸ் பண்ணவே தேவையில்ல. சரியா, இந்த இடத்துல பாருங்க, இதை நான் மல்டிப்ளை கூட பண்ணல, அப்படியே 19 காமனாக வெளியே எடுத்து அப்படியே கேன்சல் பண்ணி ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க. There were 70 students in a hostel. After admission of 14 new students, the expenses of the mess increases by 28 per day, while the average expenditure per head diminished by ₹1. What was the original expenditure of the mess? இது வந்து எப்படின்னா, இந்த செஷனோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒன்று பார்த்துருப்போம். அந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுமோ அதே மெத்தட் தான். எப்படின்னு பாருங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா எழுதுறேன் பாருங்க. டேட்டா, ஓகேவா. மொதல் எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க, 70 ஸ்டூடெண்ட் இருந்திருக்காங்களா. ஸோ டேட்டா, இந்த இடத்துல ஆவரேஜ் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை எழுதுறேன், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. முதல் 70 ஸ்டூடெண்ட் இருந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு ஆவரேஜா ஒரு நாளைக்கு இவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லிட்டு ஆயிட்டு இருக்கு. ஓகேவா. இப்போ இவங்க கூட புதுசா ஒரு 14 ஸ்டூடெண்ட் ஜாயின் ஆகுறாங்க. இந்த 14 ஸ்டூடெண்டோட இந்த 14 ஸ்டூடெண்ட் ஜாயின் ஆகுறதுனால ஓவரால் எக்ஸ்பென்ஸ்ல வந்து ₹28 இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இந்த ₹28 இன்க்ரீஸ் ஆனதுக்கு ரீசன் என்ன, இந்த 14 பேர். இப்போ 14 பேர் சேர்ந்தா மொத்தமா ₹28 கூடுதுன்னா டோட்டல்ல ₹28 கூடுது. அப்ப டோட்டல் ₹28 கூடுதுன்னா இந்த 14 பேருக்கான டோட்டல் எக்ஸ்பென்ஸ் தான் ₹28. இந்த 14 பேரோட ஆவரேஜ் என்னன்னா இந்த 28/14 2. சரி, இந்த 14 பேருக்கான பெர் டே எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, ஆவரேஜ் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ வந்துடும், எனக்கு 2 வந்துடும். கிளியரா புரியுதா. இந்த 28ங்கிறது 14 பேருக்கான டோட்டல் எக்ஸ்பென்ஸ். அப்போ 14 பேரோட ஆவரேஜ் எக்ஸ்பென்ஸ் பார்க்கணும்னா இந்த 28/14 2. இது கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல சொன்ன மாதிரி நான் புரியணுங்கிறதுக்காக இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஓகேவா. 70 பேருக்கு எக்ஸ் இருக்கு, இந்த 14 பேருக்கு மட்டும் ஆவரேஜ் பார்த்தா 2 இருக்கு. இப்போ மொத்தமா சேர்த்து நான் ஆவரேஜ் பார்க்கும்போது இவங்க வந்து சேர்ந்ததுனால இந்த ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் பெர் ஹெட் இப்போ மொத்தமா இந்த 84 பேருக்கும் சேர்த்து ஆவரேஜ் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி 70 பேருக்கு ஒரு ஆவரேஜ் இருந்ததுல எக்ஸ்ன்னு சொல்லிட்டு அது என்ன ஆகுதா, டிமினிஷ்ட் பை 1. அப்போ இப்ப இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்க போகுது, x-1 இருக்க போகுது. கிளியரா. இதுதான் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன நடக்குது. 70 பேருக்கு எக்ஸ் இருக்கு, புதுசா 14 பேர் வராங்க, ஆனா 28 கொடுத்துருக்காங்க. நான் இந்த இடத்துல ஆவரேஜ் எழுதிருக்கேன், ஏன்னா இதுல ஆவரேஜ் மென்ஷன் பண்ணதுனால ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ மொத்தமா சேர்த்து பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு வருது, பழைய ஆவரேஜ் எக்ஸை விட இப்போ 1 கம்மியா இருக்கு. இதை நம்ம வந்து ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணும்போது பாருங்க, 70 பேருக்கான டோட்டல் எக்ஸ்பென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 70 இன்டூ எக்ஸ் 70x கிடைக்கும். 70 பேரோட டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பிளஸ் இப்போ புதுசா 14 பேர் வராங்களா, அந்த 14 பேரோட டோட்டல் எக்ஸ்பென்ஸ் என்ன, இந்த 14 இன்டூ 2 போட்டா 28 வரும், அல்லது இந்த 28 அப்படியே தூக்கி போட்டுக்கலாம். இப்போ 70 பேரோட டோட்டல் எக்ஸ்பென்ஸ் கூட எக்ஸ்ட்ரா 28 சேருது. இந்த 28 சேர்ந்ததுனால இப்போ இருக்கிறது மொத்தம் இருக்கிறது 84 பேரோட எக்ஸ்பென்ஸ். அப்ப இதுக்கு ஆவரேஜ் பாக்குறதுக்கு என்ன பண்ணுவோம், இதை 84ஆல டிவைட் பண்ணுவோம். அப்படி கிடைக்கக்கூடிய நியூ ஆவரேஜ் தான் எவ்வளோ, x-1. இது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல், ஈஸியான மாடலும் கூட, கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. சரியா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, 70x பிளஸ் 28 இங்க இருக்கிற 84 அங்க போச்சுதுன்னா 84x மைனஸ்
84. இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்க, இந்த 70x அங்க போச்சுதுன்னா 14x வந்துடும். இந்த 84 இங்க வந்ததுன்னா ஆல்ரெடி ஒரு 20 இருக்கா, 20 + 80 100, அப்போ 112. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்னா 112 14 அடிக்கணும். ஃபர்ஸ்ட் 7 அடிச்சு போமா, 2 7s are 14, இங்க 1 7s are 7, 6 7s. இப்போ எகெயின் 2ஆல கேன்சல் பண்ணா 8. அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னன்னு கிடைச்சிருச்சு, எக்ஸோட வேல்யூ வந்து 8 கிடைச்சு. ஓகேவா, எக்ஸோட வேல்யூ நமக்கு 8 கிடைச்சாச்சு. இப்போ கேட்டிருக்கிற கொஸ்டின் என்னன்னு பார்க்கணும். வாட் வாஸ் த ஒரிஜினல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த மெஸ்? அது என்ன ஒரிஜினல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த மெஸ்னா ஒன்றும் இல்லை, இனிஷியலா இவங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரிஜினலா அங்க எத்தனை பேர் இருந்தாங்க, 70 பேர் இருந்தாங்கல்ல. அந்த 70 பேருக்கு ஆவரேஜ் என்னன்னு வச்சிருந்தோம், எக்ஸ். இந்த எக்ஸோட வேல்யூ தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ஒரிஜினல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த மெஸ்னா இந்த 14 பேர் வர்றதுக்கு முன்னாடி ஒரிஜினலா அங்க டோட்டலா எவ்வளவு செலவாச்சுது. ஓகேவா, ஒரிஜினல் எக்ஸ்பெண்டிச்சர் மொத்தமா எவ்வளவு செலவாச்சுதுன்னு பார்க்கும்போது அங்க மொத்தமா எத்தனை பேர் இருந்தாங்க, 70 பேர் இருந்தாங்களா. ஸோ அந்த 70 பேருக்கு ஆவரேஜ் எக்ஸ்ன்னு இருந்தது, அந்த எக்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ, 8. ஸோ 70 × 8ன்னு பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ, 560 தான் அங்க இருந்த ஒரிஜினல் ஆவரேஜ் ஒரிஜினல் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஒரிஜினல் மொத்தமான எக்ஸ்பெண்டிச்சர். கிளியரா புரியுதா? ஸோ 17 இனிஷியலா இருந்திருக்கிறாங்க, இவங்களோட ஆவரேஜ் தான் எக்ஸ்ன்னு எடுத்தோம், இந்த எக்ஸோட வேல்யூ கால்குலேட் பண்ணி 8ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இந்த 14 பேர் ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடி அங்க இருந்தது தான், இனிஷியலா இருந்தது தான் எனக்கு ஒரிஜினல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ ஆவரேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு சொல்லி கிடைச்சிருச்சு. ஆன்சர் இஸ் 560. ஓகே, அடுத்த கொஸ்டின். இல்ல பாருங்க, there were 50 students in a hostel. Due to admission of 9 new students, the expense of the mess were increased by rupees 540 per day, while the average expenditure per head diminishes by 3. What was the original expenditure of the mess? இது வந்து போன கொஸ்டின் சால்வ் பண்ணோம்ல, அதே சேம் மெத்தட் தான். பாருங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதுறேன். டேட்டா ஆவரேஜ் என்ன, அப்போ மொதல் எத்தனை பேர் இருந்திருக்காங்க, 54 பேர் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர், ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு தெரியாது. புதுசா ஒரு 9 பேர் ஜாயின் ஆகுறாங்களா, இந்த புதுசா 9 பேர் ஜாயின் ஆகுறதுனால டோட்டல் எனக்கு எவ்வளவு கூடுது, 540 ரூபா கூடுது. ஓகேவா, டோட்டல் 540 ரூபா கூடுதுன்னா இப்ப இந்த 9 பேருக்கு மட்டும் ஆவரேஜ் எவ்வளவு இருக்குன்னா, இந்த 9 பேரோட டோட்டல் தான் 540. அப்ப ஆவரேஜ் பார்க்கும்போது 540 டிவைடட் பை 9 போடும்போது எவ்வளவு வரும், 60ங்கிறத இந்த 9%க்கான ஆவரேஜ். இப்போ இவங்க சேர்ந்து ஆட் ஆனதுனால இப்ப பாருங்க, the average expenditure per head diminished by 3. இப்போ மொத்தமா 54, இந்த ஒவ்வொரு 9, மொத்தம் 63 பேருக்கு சேர்த்து ஆவரேஜ் பார்க்கும்போது பழைய ஆவரேஜை விட 3 கம்மியாகுது. அப்போ இங்க இருக்கிற ஆவரேஜ் எவ்வளோ, x - 3. லாஸ்ட் கொஸ்டின் எப்படி எழுதணுமோ அதே மாதிரி இதை நான் ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிஸ், சரியா? இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி அதே தான் கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன வருதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, the average weight of student of section A and B having 40 students each is 45.5 kg and 44.2 kg respectively. Two students of section A having average weight of 48.75 kg were shifted B, and two students of section B were shifted to section A, marking the average weight of both the section equal. What is the average weight of the student who were shifted from செக்ஷன் பி டு செக்ஷன் ஏ? எஸ்எஸ்சி சிஜிஎல்ல கேட்ட கொஸ்டின் பார்க்கறதுக்கு இவ்வளவு லென்த்தா இருக்கு, பட் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதும் அதை புரிஞ்சுப்போம். என்னன்னா 2 செக்ஷன் இருக்கு, ஏபின்னு சொல்லிட்டு. 2 செக்ஷன்லுமே 40 ஸ்டூடெண்ட் தான் இருக்கிறாங்க. ஓகேவா, 2 செக்ஷன் இருக்கு, ஏபின்னு சொல்லிட்டு 2லயுமே 40 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. இங்க ஏ செக்ஷனோட ஆவரேஜ் வெயிட்னு பாத்தீங்கன்னா, ஏ செக்ஷன்ல ஒரு 40 பேர் இருக்காங்களா, அவங்களோட ஆவரேஜ் வெயிட் வந்து 45.5 kg. பி செக்ஷன்ல இருக்கிற அந்த 40 பேரோட ஆவரேஜ் வெயிட் வந்து 44.2 kg. ஓகே, இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா, 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் செக்ஷன் ஏ செக்ஷன்ல இருந்து 2 ஸ்டூடெண்ட்டை, ஓகேங்களா, ஏ செக்ஷன்ல இருந்து 2 ஸ்டூடெண்ட், அந்த 2 ஸ்டூடெண்ட்டுக்கு ஆவரேஜ் எவ்வளோனா 48.75. இவங்களை என்ன பண்ணுமா, வேற ஷிஃப்டட் டு பி, அவங்கள பிக்கு மாத்தணும். ஏ செக்ஷன்ல இருந்து 2 ஸ்டூடெண்ட்டை பிக்கு மாத்துறேன். அப்படி மாத்துற அந்த 2 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் ஆவரேஜ் எவ்வளவு இருக்குமா, 48.75 இருக்குமா. ஓகேவா, அதே மாதிரி என்ன பண்ணணும், 2 ஸ்டூடெண்ட் செக்ஷன் பில இருந்து செக்ஷன் ஏக்கு நான் மாத்தணும். அவங்களோட வெயிட் என்னன்னு சொல்லிட்டு சொல்லல, பில இருந்து ஏக்கு மாத்துறவங்களோட ஆவரேஜ் வெயிட் எனக்கு கொடுக்கல. இப்ப என்னன்னா, இந்த மாதிரி இந்த ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். மார்க்கிங் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் போத் த செக்ஷன் ஈக்குவல். இந்த ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஏ செக்ஷன்லயும் பி செக்ஷன்லயும் இப்போ 40 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா ஏல இருந்து பிக்கு 2 பேர் போயாச்சு, அதை ஈக்குவல் பண்றதுக்கு பில இருந்து 2 பேர் ஏக்கு வந்தாச்சு. இப்போ அதே 40 கரெக்டா மெயின்டைன் ஆகும்.
இந்த ஷிஃப்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஏ செக்ஷனோட ஆவரேஜையும் பி செக்ஷனோட ஆவரேஜையும் கால்குலேட் பண்ணா அந்த ரெண்டு ஆவரேஜும் எப்படி இருக்குமா, ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்ன, வாட் இஸ் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஹூ ஆர் ஷிஃப்டட் ஃப்ரம் செக்ஷன் பி டு செக்ஷன் ஏ. அப்ப பில இருந்து ஏக்கு நான் மாத்தினல, அந்த ஸ்டூடெண்ட் அவங்களோட ஆவரேஜ் எவ்வளவு இருக்கும், இந்த ரெண்டு பேர் மாத்தலாம், அந்த ரெண்டு பேரோட ஆவரேஜ் என்னவா இருக்கும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. சரி, இதை வந்து ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணலாம், ஒரே ஸ்டெப்ல எழுதிடலாம். பாருங்க, த்ரூ ஈக்குவேஷன் வந்து ஒரே ஸ்டெப்ல நம்மளால எழுத முடியும். இது வந்து செக்ஷன் ஏன்னு வச்சுக்கோங்க, இங்க வந்து செக்ஷன் பி. சரியா, ஷிஃப்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏ செக்ஷன்ல 40 பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஆவரேஜ் எவ்வளவு, 45.5 kg. அப்ப ஏ செக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த 40 பேரோட டோட்டல் வெயிட் எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இன்டூ ஆவரேஜ், அப்படிதானே, 40 இன்டூ 45.5. இதுதான் என்னது, ஏ செக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த 40 பேரோட டோட்டல். அதே மாதிரி பி செக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த 40 பேரோட டோட்டல் வேணும்னா அதே மாதிரி தான், 40 இன்டூ பி செக்ஷனோட ஆவரேஜ் எவ்வளவு, 44. ஓகேவா, இது வந்து ஸ்டார்டிங்ல இருக்கு. இப்போ நம்ம ஷிஃப்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம்னு பாருங்க. ஏல இருந்து பிக்கு அனுப்பணுமா, பாருங்க, ஏல இருந்து பிக்கு ரெண்டு பேரும் அனுப்ப போறோம். அந்த ரெண்டு பேருக்கான ஆவரேஜ் தான் எவ்வளவு, 48.75. அப்போ அந்த ரெண்டு பேரோட டோட்டல் வெயிட்டை நான் ஏல இருந்து குறைச்சிட்டு அதை தூக்கி எங்க ஆட் பண்ணிடணும், பிக்கு ஆட் பண்ணிடணும். ஏன்னா அவங்க பி ஏல இருந்து போய் பில போய் சேர்றாங்க. ஓகேவா, அப்ப ஏல இருந்து அவங்கள தூக்கணும், வெளியே எடுக்கணும். சரியா, அப்ப அதனால என்ன பண்ணிக்கிறேன், மைனஸ் போட்டுக்கிறேன். இப்ப அந்த ரெண்டு பேரோட வெயிட்டை நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த ரெண்டு பேருக்கு ஆவரேஜ் தான் 48.75 கொடுத்துருக்கான். அப்ப அந்த ரெண்டு பேரோட டோட்டல் வெயிட் கண்டுபிடிக்கணும்னா 2 into 48.75. கிளியரா, இந்த 2 into 48.75 என்னது, அந்த வெளியே போற ரெண்டு பர்சனோட டோட்டல் வெயிட். அதை நான் என்ன பண்ணிட்டேன், ஏல இருந்து லெஸ் பண்ணி இவங்க பில ஜாயின் ஆகிறதுனால அதை பில நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ 2 into 48.75. ஓகேவா, இப்போ இது ஒரு ஷிஃப்ட் நடந்துருச்சு, ஏல இருந்து பிக்கு போயாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், பில இருந்து ஒரு ரெண்டு பேர் ஏக்கு வரணும். அவங்களோட ஆவரேஜ் வெயிட் என்னன்னு சொல்லிட்டு தெரியாது. இப்போ இந்த இடத்துல ஏல இருந்து பிக்கு போறவங்களுக்கு 48.75 தான் ஆவரேஜ் சொல்லி கொடுத்தாங்கல்ல. அதே மாதிரி பில இருந்து ரெண்டு பேரை நான் ஏக்கு கொண்டு போனோம். அந்த ஆவரேஜ் எனக்கு கொடுக்கல, அந்த ஆவரேஜ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. நான் இப்ப என்ன பண்ண போறேன், பில இருந்து ஏக்கு போறாங்கல்ல, அவங்களோட ஆவரேஜ் வெயிட் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ பில இருந்து ஏக்கு போறதுனால இங்க நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் எப்படி, 2 into எக்ஸ். இந்த எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸுங்கிறது பில இருந்து ஏக்கு போற அந்த ரெண்டு பேரோட ஆவரேஜ். ஓகேவா, அப்ப டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 into எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். இவங்க இங்க ஜாயின் ஆகுறதுனால இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், அதை பிளஸ் 2 into எக்ஸ்ன்னு சொல்லி போட்டுருக்கிறேன். இப்ப இதுவும் நடந்ததுக்கு அப்புறம் இப்போ ரெண்டு இடத்துலயும் ஓகேங்களா, ரெண்டு ஷிஃப்ட் நடந்தாச்சு. ஏல இருந்து பிக்கும் போயாச்சு, பில இருந்து ஏக்கும் வந்தாச்சு. இது நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஏ செக்ஷனுக்கும் பி செக்ஷனுக்கும் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணா அந்த ஆவரேஜ் வெயிட் சேமா இருக்கும். அப்போ ஒரு விஷயம் தெளிவா பாருங்களேன், இங்கே 40 பேர் இருக்கிறாங்க, இங்கே 40 பேர் இருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பக்கமும் இப்ப ஆவரேஜ் சேமா இருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா டோட்டல் எப்படி இருக்கும், சேமா இருக்கும். அப்படிதானே, ஏன்னா ரெண்டு பக்கமும் 40 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஆவரேஜ் ஈக்குவலா இருக்கணும்னா கண்டிப்பா ரெண்டு பக்கமும் டோட்டலும் ஈக்குவலா தான் இருக்கும். இங்க இருக்கிறது எல்லாமே டோட்டல் வெயிட் தான். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா டோட்டலும் ஈக்குவல் ஆயிடும். இங்க இருக்கிற டோட்டலும் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் ரெண்டு பக்கமும் ஆவரேஜ் சேமா வரும். முடிஞ்சதா, இப்ப இதை அப்படியே கால்குலேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி இந்த எக்ஸோட வேல்யூ என்னங்கிறத கால்குலேட் பண்ணா போதும். சரி பாருங்க, நான் அப்படியே வரிசையா பண்றேன். ஃபர்ஸ்ட் 40 into 45.5 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 1820 கிடைக்கும். சரியா, 1820 மைனஸ் 2 into 48.75 நமக்கு 97.5. சரியா, 97.5 பிளஸ் என்னது 2x ஈக்குவல், இங்க பாருங்க இந்த இடத்துல 40 into 44.2 மல்டிப்ளை பண்ணா 1768 பிளஸ் இதே தான் 97.5 மைனஸ் 2x. இப்போ கிளியரா, இப்ப இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் நமக்கு எக்ஸ் தானே தேவை. ஸோ அதனால எல்லாத்தையும் ஒரு பக்கத்துக்கு எடுத்துட்டு வரலாம். இங்க இதை மைனஸ் பண்ணிடலாமா, இந்த 1820 இருந்து நீங்க 97.5 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1722.5 கிடைக்கும் பிளஸ் 2x. அதே மாதிரி இந்த இடத்துல 1768 இருந்து 97.5 ஆட் பண்ணீங்கன்னா 1865.5 மைனஸ் 2x. இந்த மைனஸ் 2x இங்க வந்துருச்சுன்னா ஆல்ரெடி ஒரு 2x இருக்கா, 2x பிளஸ் 2x பிளஸ் 2x ஆயிடும். இந்த 17225 அங்க கொண்டு போனீங்கன்னா சப்ராக்ட் பண்ணுமா, சப்ராக்ட் பண்ணும்போது எவ்வளவு ஆகும், 0.5 போயிடும். ஸோ 143 கிடைக்கும். சரியா, 143. இப்ப எக்ஸோட வேல்யூ வேணும்னா 4ஆல கேன்சல் பண்ணும். 4ஆல கேன்சல் பண்ணும்போது பாருங்க, 3 4s are 12, 3 4s are 12, பேலன்ஸ் 2 5 4s are 20, 5 4s are 20, பேலன்ஸ் 1 இருக்கும்.
சாரி 5 4s are 20னா பேலன்ஸ் வந்து 3 இருக்கும். 3னா 7 4s are 28, again 5 4s are 20. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 35.75. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 35.75 கிடைச்சிருக்கு. கிளியரா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், கஷ்டப்பட தேவையில்ல. ஆனா கரெக்டா அப்படியே எடுத்து எழுதுனா போதும். சரி, ஓகே. இப்போ இந்த கொஸ்டினை வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். எப்படி ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ண தெரிஞ்சு போச்சு. ஆனா இந்த கொஸ்டினை வந்து இன்னும் சிம்பிளான ஒரு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து நான் சொல்லித்தரேன் பாருங்க. இதை வந்து ஷார்ட் ட்ரிக்கா எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னா தெளிவா கவனிச்சுக்கோங்க. இது வந்து செக்ஷன் ஏ, சரியா? இது வந்து செக்ஷன் பி, ஓகேவா? இப்போ இந்த செக்ஷன் ஏயோட இங்க 40 பேர் இருக்காங்க, இந்த 40 பேர் இருக்காங்களா? செக்ஷன் ஏயோட ஆவரேஜ் எவ்வளவு இருந்தது ஸ்டார்டிங்ல? 45.5. இப்போ நான் சால்வ் பண்றது வந்து ஷார்ட் ட்ரிக் சால்வ் பண்றேன்னா, பிக்கு எவ்வளவு இருந்தது? 44.2 இருந்தது. இப்போ என்ன நடக்குது? ஒரு 2 ஷிஃப்ட் நடக்குது. அதாவது ஏல இருந்து பிக்கும் போறாங்க, பில இருந்து ஏக்கும் வராங்க. அப்படி வந்ததுனால ரெண்டு பக்கமும் ஆவரேஜ் என்ன ஆயிடுச்சு? சேம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. சரி, ஓகே. ஆவரேஜ் சேம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை இங்க நோட் பண்ணுங்களேன். ரெண்டு பக்கமும் 40 பேர் தானே இருக்காங்க. இப்ப பியை விட ஏல வந்து ஆவரேஜ் எவ்வளவு ஜாஸ்தி இருக்கு? பியை விட ஏல ஆவரேஜ் எவ்வளவு ஜாஸ்தி இருக்குன்னு பாருங்களேன். இங்க 44.2 இருக்கு, இங்க 45.5 இருக்கு. அப்ப ஆவரேஜ்ல எவ்வளவு ஜாஸ்தி இருக்கு? 1.3. ஆவரேஜ்ல எவ்வளவு ஜாஸ்தி இருக்கு? 1.3 வந்து ஆவரேஜ்ல அதிகமா இருக்கு. எங்க? ஏல. அப்போ ஏல வந்து பியை விட ஆவரேஜ்ல 1.3 ஜாஸ்தி இருக்குதுன்னா டோட்டல் எவ்வளவு ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 40 பேர் தானே இருக்கிறாங்க. ஸோ இன்டூ 40. புரியுதா? நான் இப்ப என்ன கண்டுபிடிக்கிறேன்? ஏல பியை விட எவ்வளோ வெயிட் ஜாஸ்தி இருக்கு, டோட்டல் எவ்வளவு வெயிட் ஜாஸ்தி இருக்குங்கிறத கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணேன்? ஃபர்ஸ்ட் ஆவரேஜ்ல எவ்வளவு ஜாஸ்தி இருக்குன்னு பார்த்தா 1.3. ஸோ ஆவரேஜ் டிவியேஷன் பார்க்கும்போது 1.3. இப்போ எனக்கு டோட்டல் டிவியேஷன் வேணும்னா இன்டூ 40. 1.3 இன்டூ 40னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1.3 இன்டூ 40 போடும்போது மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 52 கிடைக்குது. சரியா? அப்போ ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டேன். ஏல இருக்கக்கூடிய மொத்த ஸ்டூடெண்டோட வெயிட்டையும் ஆட் பண்ணா அது பில இருக்கக்கூடிய மொத்த ஸ்டூடெண்டோட வெயிட்டோட டோட்டலை விட எவ்வளவு ஜாஸ்தி இருக்கும்? 52 ஜாஸ்தி இருக்கும். புரியுதா? அப்போ ஏல இருக்கக்கூடிய மொத்த ஸ்டூடெண்டோட வெயிட் பியை விட 52 ஜாஸ்தி இருக்குது. இப்ப நான் அந்த ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏலையும் பிலையும் இருக்கக்கூடிய அந்த டோட்டல் வந்து சேம் ஆயிருது. ஆவரேஜ் சேம் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா டோட்டலும் சேம் ஆகுதுன்னு தான் அர்த்தம். அப்ப என்ன மீனிங் அப்படின்னா, இப்ப ஏக்கு 52 ஜாஸ்தியா இருக்கா? அப்ப என்ன பண்ணணும்? நீங்க வந்து ஏல இருந்து பிக்கு 2 பேரை அனுப்புறீங்க, அதை ஈக்குவல் பண்றதுக்கு பில இருந்து 2 பேரை ஏக்கு அனுப்புறீங்க. அப்ப என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்த 52 ரெண்டா பிரிச்சுக்கோங்க. 26 26. 52ல பாதி எவ்வளோ? 26 26. அப்போ எப்படி பார்த்தாலும் ஏல வந்து 52 ஜாஸ்தியா இருக்கு. அப்போ ஏ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா 52ல பாதி 26 பிக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ரெண்டு பக்கமும் ஈக்குவல் ஆயிடும். தெளிவா யோசிச்சு பாருங்க. ஏ கிட்ட இருக்கக்கூடிய டோட்டல் பி கிட்ட இருக்கக்கூடிய டோட்டலை விட 52 ஜாஸ்தியா இருக்கு. இப்போ பிராக்டிக்கலா நினைச்சு பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். பிராக்டிக்கலா நினைச்சு பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், இது புரிய வைக்கிறோங்கிறதுக்காக. ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஏ பின்னு சொல்லிட்டு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஏ கிட்ட ஒரு 50 ரூபாய் இருக்கு, பி கிட்ட ஒரு 50 ரூபா இருக்கு, ஏ கிட்ட ஒரு 60 ரூபா இருக்கு. அப்போ பியை விட ஏ எவ்வளவு ஜாஸ்தி இருக்காரு? ஒரு 10 ரூபா ஜாஸ்தி இருக்காரு. சரியா? இப்ப ஏயும் பி ஈக்குவல் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஏயும் பி ஈக்குவல் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஏ வந்து பியை விட எவ்வளவு ஜாஸ்தி இருந்தா 10 ரூபாயா? அப்ப 10 ரூபாய் ரெண்டா பிரிச்சா எவ்வளோ? 5 5. அப்ப என்ன பண்ணணும்? ஏ வந்து அவர்கிட்ட 10 ரூபா ஜாஸ்தி இருக்கிறதுனால அதுல பாதி 5 ரூபாய பி கிட்ட கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டும் சேம் ஆயிரும். ஆனா செக் பண்ணி பாருங்களேன். இப்ப ஏ கிட்ட 60 ரூபா இருக்கு, 10 ரூபா ஜாஸ்தி இருக்கா பியை விட? அப்ப அதுல பாதி எவ்வளவு? 10 ரூபால பாதி 5 ரூபாய். அப்ப ஏ வந்து 5 ரூபாய பி கிட்ட கொடுத்தாங்கன்னா பிக்கு எவ்வளவுன்னு மாறிடும்? 55ன்னு மாறிடும். இவர் 60 ரூபாயா 5 ரூபாய் அங்க கொடுத்துட்டாரு. அப்ப இவருக்கு என்ன மாறிடும்? 55ன்னு மாறிடும். அப்ப ரெண்டு பக்கம் என்ன ஆகுது? சேம் ஆகுது. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஏயோட டோட்டல் பியோட டோட்டலை விட எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு? 52 ஜாஸ்தியா இருக்கு. அப்ப ஈக்குவல் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஏ அவர்கிட்ட இருக்கிற 52ல எக்ஸ்ட்ரா இருக்கிற 52ல பாதி 26 பி கிட்ட கொடுத்தாகணும். ஓகேங்களா? பி கிட்ட கொடுத்தாகணும். இதுதான் நடக்க போகுது. இப்போ இது எப்படி நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா ஷிஃப்ட் ரெண்டு பக்கமும் நடக்குது. ஏயும் பிக்கு கொடுக்கணும், பியும் ஏக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, பி ஏக்கு எவ்வளவு கொடுக்கிறாரோ, பி ஏக்கு எவ்வளவு கொடுக்கிறாரோ அதை விட அதிகமா ஏ பிக்கு அனுப்பணும். சரியா? அப்ப ஏல இருந்து பிக்கு போறாங்கல்ல, ஏல இருந்து பிக்கு போறவங்களை விட கம்மியான வேல்யூ இருக்கிறவங்க தான் பில இருந்து ஏக்கு வரணும். அப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இப்ப ஏல இருந்து பிக்கு போறாங்க, 2 பேர் போறாங்கல்ல. இப்ப ஏல இருந்து பிக்கு போறாங்க, 2 பேர் போறாங்க. 2 பேரோட ஆவரேஜ
2 பேர் போறாங்க. அவங்களோட ஆவரேஜ் வந்து நான் ஏன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஏல இருந்து பிக்கு போறவங்களோட ஆவரேஜ் நான் என்னன்னு வச்சுக்கிறேன், ஏன்னு வச்சுக்கிறேன். அப்போ 2A 2 பேர் போறதுனால 2A. அதே மாதிரி பில இருந்து ஏக்கு வராங்கல்ல, அவங்களுக்கு வந்து பில இருந்து ஏக்கு வரவங்களோட ஆவரேஜ் நான் பின்னு வச்சுக்கிறேன். அப்ப 2 பேர் வர்றதுனால 2B. புரியுதா? அப்ப ஏல இருந்து பிக்கு போறாங்க. அவங்கள விட பில இருந்து ஏக்கு வரவங்க வந்து 26 கம்மியா இருந்தாதான் 26 ஏன்னா ஏ வந்து பிக்கு எவ்வளவு கொடுக்குறாரோ அதை விட பி வந்து ஏக்கு 26 கம்மியா தான் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு ஏல இருந்து 26 அங்க எங்க ஃபீட் ஆகணும், பிக்கு ஃபீட் ஆகணும். அப்போ ஏல இருந்து அனுப்புனதை விட இவர் 26 கம்மியா அனுப்புனாதான் இங்க இருந்து போன 26 பிலேயே தங்கும். சரியா? அப்ப இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் எனக்கு எவ்வளவு வரணும், 26 வரணும். புரியுதா? ஏல இருந்து பிக்கு போறாங்கல்ல, அவங்கள விட பில இருந்து ஏக்கு வரவங்களோட டோட்டல் கண்டிப்பாக 26 கம்மியாக இருந்தாதான் இது பாசிபிள் ஆகும். தெளிவா புரியுதா? நான் தெளிவா சொல்றேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து தெளிவா புரிஞ்சாதான் இந்த ஷார்ட் ட்ரிக் வந்து ஈஸியா அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? இது வரைக்கும் தெளிவா தெரிஞ்சிருச்சுல. ஏ வந்து பியை விட 52 ஜாஸ்தியா இருக்காங்க டோட்டல்ல. அப்ப சேம் ஆகணும் அப்படின்னா நீங்க ஏல இருந்து பிக்கும் ஆள் அனுப்புறீங்க, பில இருந்து ஏக்கும் ஆள் அனுப்புறீங்க. அப்ப ஏல இருந்து தான் 26 பிக்கு போகணும் அப்படின்னா ஏ வந்து எவ்வளவு டோட்டல் உள்ளதுனாலும் பிக்கு அனுப்பட்டும். ஆனா ரிட்டர்ன் பேக் பி ஏக்கு அனுப்பும் போது என்ன பண்ணணும், ஒரு 26 அங்க வச்சுட்டு 26 கம்மி பண்ணிட்டு 26 குறையா உள்ள ஆளை தான் எங்க அனுப்பணும், ஏக்கு அனுப்பணும். அப்பதான் ரெண்டு பக்கமும் என்ன ஆகும், சேம் ஆகும். இதுதான் கான்செப்ட். அப்ப நான் இதை எப்படி எழுத போறேன், ஏல இருந்து பிக்கு போனவங்களோட ஆவரேஜை நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏல இருந்து பிக்கு போனவங்களோட டோட்டல் எவ்வளோ, 2A. அதே மாதிரி பில இருந்து ஏக்கு வரவங்களோட ஆவரேஜை நான் பின்னு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னன்னு வச்சுக்கலாம், அவங்களோட டோட்டல் 2B. அப்போ ஏல இருந்து பிக்கு போனவங்களை விட பில இருந்து ஏக்கு வரவங்க எவ்வளவு கம்மியா இருக்கணும், 26 கம்மியா இருக்கும். இவ்வளவுதாங்க முடிஞ்சு. இப்ப இந்த இடத்துல ஏன்னு இருக்குல்ல, ஏங்கிறது என்னது, ஏல இருந்து பிக்கு போனவங்களோட ஆவரேஜ். அது நம்ம கொஸ்டின்ல இருக்கு, எவ்வளவு இருக்கு பாருங்க, 48.75. அப்ப அந்த ஏக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், 48.75. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பாருங்க, இது எழுதிட்டோம்ல, இது எழுதினக்கு பிறகு ரெண்டுலயும் 2 காமனா இருக்கா. இப்ப 2 நான் வெளியே எடுத்துட்டேன்னா எப்படி எழுதிக்கலாம், 2 டைம்ஸ் ஆஃப் a மைனஸ் பி ஈக்குவல் டு 26. இப்ப 2 நான் கேன்சல் பண்ணிட்டேன்னா எவ்வளவு வரும், 13. அப்ப a மைனஸ் பி ஈக்குவல் டு 13. ஏயோட வேல்யூ தான், அதாவது ஏல இருந்து பிக்கு போனவங்க தான் ஏயோட வேல்யூன்னு வச்சிருக்கிறேன். அப்போ 48.75 மைனஸ் இது பில இருந்து ஏக்கு வந்தவங்களோட ஆவரேஜ் ஈக்குவல் டு என்னது, 13. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, அப்ப பி ஈக்குவல் டு என்ன வரும், இங்க இருந்து 13 கழிச்சிட வேண்டியதான். இப்போ எவ்வளவு, 35.75. கிளியரா புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட் ட்ரிக் தான். இங்க வந்து நான் ஏன்னு வச்சிருக்கிறது என்ன, பின்னு வச்சிருக்கிறது என்ன, இங்க தெளிவா எழுதுறேன் பாருங்க. ஏங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் who shifted from A to B. இங்க பிங்கிறது ஆவரேஜ் ஆஃப் who shifted from B to A. நமக்கு கேட்டது என்னது, பில இருந்து ஏக்கு ஷிஃப்ட் ஆனவங்களோட ஆவரேஜ் கேட்டாங்க. அதாவது பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ வந்து அவங்க கொடுத்துட்டாங்க, என்னன்னு சொல்லிட்டு 48.75 சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. இதுதான் நம்ம எழுதி இருக்கிறோம். இது வந்து உங்களோட பிராக்டிக்கல் லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள நான் சொல்லியிருக்கிறேன். புரியுதா? இப்ப வந்து இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்களேன். இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க. ஏ பியை விட 10 ரூபா ஜாஸ்தி இருந்தாரு. ஏ பியை விட 10 ரூபா ஜாஸ்தி இருந்தாரு. அப்போ அந்த ஜாஸ்தியா இருக்கிற 10 ரூபால பாதி எவ்வளோ, 5 ரூபாய். ஓகேவா? அப்ப 5 ரூபாய்னா இப்ப பாருங்களேன், ஏ பிக்கும் காசு கொடுக்குறாரு. இப்ப இதை வந்து இப்படி வேணா மாத்தி வேணா அந்த எக்ஸாம்பிள சொல்றேன். இப்ப பாருங்க, இதை நான் அழிச்சிடறேன். சரியா? இப்போ தெளிவா நான் சொல்றேன். இப்போ நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சுன்னா நான் இங்க என்ன சால்வ் பண்ணுங்கிறத உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரியா? இப்போ வந்து இதுல பாருங்களேன், ஏ பிக்கும் காசு கொடுக்கணும், பி ஏக்கும் காசு கொடுக்கணும். ஏ வந்து பிக்கும் காசு கொடுக்குறாரு, பி வந்து ஏக்கும் காசு கொடுக்குறாரு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரோட டோட்டல், ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற காசும் சேம் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஏ பிக்கு எவ்வளவு காசுனாலும் கொடுத்துக்கிட்டோம். ஏ வந்து பிக்கு எவ்வளவு காசுனாலும் கொடுக்கட்டும். ஆனா பி ஏக்கு வந்து ஏ கொடுத்ததுல இருந்து ஒரு 5 ரூபா கம்மி பண்ணி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேருக்கும் சேம் ஆயிரும். ஆனா செக் பண்ணி பாத்துருவோமா? உதாரணத்துக்கு பாருங்க, ஏ வந்து பிக்கு வந்து ஒரு 20 ரூபா கொடுக்குறாருன்னு வச்சுக்கோம். ஏ வந்து பிக்கு ஒரு 20 ரூபா கொடுக்குறாரு. சோ பாருங்க, அப்ப ஏ பிக்கு 20 ரூபா கொடுத்துட்டாருன்னா அப்ப ஏக்கு எவ்வளவு மாறிடும், இந்த இடத்துல 40 ரூபான்னு மாறிடும். பிக்கு இங்க என்னன்னு மாறிடும், 70 ரூபான்னு மாறிடும். சரியா? இப்ப ரிட்டர்ன் பேக் பி என்ன பண்ணணும், ஏக்கு கொடுக்கணுமா? அப்ப நான் என்ன சொன்னேன், ஏ பிக்கு எவ்வளவு கொடுக்குறாரோ அதுல இருந்து 5 ரூபா கம்மி பண்ணி பி ஏக்கு கொடுத்துட்டாருன்னா ரெண்டு பேருக்கும் டோட்டல் சேம் ஆயிரும்னு சொன்னால. இப்ப செக் பண்ணி பாருங்க, ஏ பிக்கு 20 ரூபா கொடுத்தாரு, அப்ப பி ஏக்கு 15 ரூபா கொடுத்தா போதும். பி ஏக்கு 15 ரூபா கொடுத்தாருன்னா இப்ப என்ன நடக்குது பாருங்க, பி ஏக்கு 15 ரூபா கொடுத்தாருன்னா இங்க என்ன ஆயிடும், 55 ஆயிடும். அப்ப 70ல 15 போச்சுதுன்னா எவ்வளவு ஆயிடுச்சு, 55. சேம் ஆயிட்டா? இதே கான்செப்ட் தான் இங்க பண்ணிருக்கிறேன். ஏ
பிக்கு எவ்வளோ ஆளனாலும் அனுப்பட்டும். ஆனா சரி பி ஏபிக்கு 2 பேரும் அனுப்புறாங்க. அவங்களோட டோட்டல் எவ்வளவானாலும் இருக்கட்டும். ஆனா அதுக்கு பதிலா பி அனுப்புற அந்த 2 பேரோட டோட்டல் எப்படி இருக்கணும்? 26 கம்மியா இருக்கணும். ஏன் 26 கம்மியா இருக்கணும்? ஏன்னா ஏல இருக்கக்கூடிய டோட்டல் பில இருக்கக்கூடிய டோட்டலை விட 52 ஜாஸ்தியா இருக்கு. அப்ப அதுல பாதி 26 கம்மியா அனுப்புனா தான் 2 பக்கமும் என்ன ஆகும்? டோட்டல் பேலன்ஸ் ஆகும். டோட்டல் பேலன்ஸ் ஆனதான் ஆவரேஜ் பேலன்ஸ் ஆகும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. ஈஸியான இந்த ஷார்ட் ட்ரிக்கை புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுதான் பாயிண்ட்னு புடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இதோட இந்த செஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பார்த்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோம். எல்லாம் நீங்க ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். நமக்கு கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் கூட ஆவரேஜை பொறுத்த வரைக்கும். அதனால எல்லாத்தையுமே தெளிவா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல இன்னொரு கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.